வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். விடியற்கால செட்டைகளை அடித்து காலையிலே கிளம்பி நாம் போய் எங்காவது ஒரு வெளியூர் போய் துக்கத்தை எல்லாம் போக்கிட்டு வந்துடும் நினைச்சாலும் அங்கேயும் அவர் தான் இருப்பாரு, நம்மளை பார்ப்பாரு. பர்சனலா இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். நீங்க பர்சனலா நினைக்கிறத கூட கர்த்தருக்கு தெரியாம இல்லைங்க. கர்த்தர் நம்ம எப்பொழுதும் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வெளிச்சம் தான் யோசேப்பை பாதுகாத்துச்சு. பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா ஈஸியாக விழுந்திருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? நீங்கள் மறைக்க நினைக்கிற எந்த ஒன்றும் அவருக்கு முன்பாக மறைக்கப்பட முடியாது. அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக தான் இருக்கு. உங்கள் உண்மைத்துவம், யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக தான் இருக்கு. உங்களை வேலை அலுவலகத்தில் நடந்து கொள்கிற விஷயம் நம்ம நினைச்சிடும் சிலதான் மறைச்சிட்டோம், பிரைட்டாக இருக்கு. அப்படி இருந்தும் போய் தொலைடான்னு நம்மளை விடாம நம்மளை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறது பார்த்தீங்களா? காரணம் என்ன? நீங்க அவருக்கு வேணும். இந்த பூமியில நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கணும். உங்களை கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு பிளான் போட்டு உங்களை யாருமே பார்க்கறதுக்கு முன்னால கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியையாக உங்களை, என்னை, நம்மை உருவாக்கினார். நான் எப்படி இதை கைவிடுவேன்? நான் எப்படி இதை விட்டுட்டு போவேன்? நான் உருவாக்கினவன் அல்லவா, நான் இவனை போஷித்து காப்பாற்றின அல்லவா, தாயின் கற்பத்தில் நான் அல்லவா இவனை காப்பாற்றினேன். எப்படி விட முடியும்? அப்படிதான் கர்த்தருடைய அன்பு இன்னி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கு.